நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணலாமா? சப்பாத்திக்கும் பூரிக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பொடிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி, ரொம்ப பொடிசா நறுக்கணும் அவசியம் இல்லை, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 3 சைஸ் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீஸாக நீங்கள் நறுக்குனா போதும். ரொம்ப பொடிசாகவும் நறுக்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேணாம். இதில் பெஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வைக்கவே தேவையில்ல, நம்ம அப்படியே பண்ணுறது தான் இது ஹைலைட்டே. பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. ஏன்னா நம்ம வந்து விசில் விட போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு குக்கர் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். நீங்கள் வந்து முழுசாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் சேர்க்குறோம். கடைசியாக கொத்தமல்லி, உங்களுக்கு பிடிக்குன்னா கசூரி மெத்தி கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி.